ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ட்ரேடும் கிடையாது அப்படி ஒரு தேடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஏதாவது செட்டப் கிடைக்குமா, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் தேட முயற்சி பண்ணாதீங்க. தேடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குட் ப்ராஃபிட், பேட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருப்போம். தன்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன சார் ப்ராஃபிட்டு, குட் ப்ராஃபிட் வேறு, பேட் ப்ராஃபிட், அது என்ன சார்? லாபம் வந்துச்சுன்னா லாபம் தானே, அதில் என்ன பெரிய இது இருக்குது? எல்லாம் லாபம் தானே. இப்போ ஒரு 5,000 நான் சம்பாரிச்சேன் அப்படின்னா அது எனக்கு லாபம் தானே. அது எப்படி குட் ப்ராஃபிட், பேட் ப்ராஃபிட் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஓகேங்களா? வேலை செய்கிறீங்க 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரலும் வேலை செய்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ஒரு 2,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது 9 மணிலேருந்து 5 மணி வரலாம். நீங்கள் 2,000 சம்பளம் போயிட்டு அக்செப்ட் பண்ணி உள்ள வேலைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10-11 மணி வரலாம் வேலை செஞ்சுட்டு எனக்கு போதும், ஒரு 500 கொடுங்க, எனக்கு போதும் 500 கொடுங்க, எனக்கு 10 மணியோட முடிச்சுக்கிறேன் வேலையை அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, அந்த 500 வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் ஆகுமா? நீங்கள் உங்களுடைய கணக்குகள் இருக்கும், உங்களுடைய பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், உங்களுடைய மேபி உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய சொந்த செலவுகள் நிறைய இருக்கும். அவங்களுடைய எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் வந்து 2,000 வேலைக்கு சம்பளத்துக்கு சேர்ந்தீங்க. ஆனால் இந்த 9 மணிலேருந்து 10-11 மணி வரலாம் வந்து உங்களுக்கு என்னவோ தோணுச்சு, ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிங்க, சடனாக வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த 500 சம்பளத்தை நீங்கள் கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா? மேபி அவங்க கொடுத்தாலும் அந்த 500 உங்களுக்கு யூஸ் ஆகுமா? ஆகாது இல்லைங்களா? நீங்கள் என்ன ஒத்துக்கிட்டீங்களோ அந்த சம்பளத்துக்கு முழுசாக அந்த 5 மணி வரலும் உழைச்சி தாங்க. மேபி அந்த 6 மணி வரலும் ஓட்டிக்கிட்டு தான் செஞ்சால் 7 மணி 8 மணி வரலும் கூட செய்யலாம். மேற்கொண்டு ப்ளஸ் ஒரு 1,000 கிடைக்கலாம், 3,000 நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ் போட்டுட்டிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5,000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா, அமௌண்ட்டில் போட்டிருக்காங்க 5,000 ருபீஸ் அமௌண்ட்டு வரத்துக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. ஒரு 7,000 ருபீஸ் வந்து டார்கெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். நீங்கள் ஆர்டர் எடுத்த உடனே ஒரு 2 செகண்டில் வந்து ஒரு 3,000 வந்து ப்ராஃபிட்டில் காமிக்குது. ப்ளஸ் 3,000 ருபீஸ் வந்து ப்ளஸ் காமிக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இதை ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு ஆர்டர் போட்ட உடனே ஒரு 3,000 ப்ராஃபிட்டில் காமிச்சுன்னா சடனாக பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆஹா 3,000 இன்றைக்கி சம்பாரிச்சிட்டேன், 3,000 சம்பாரிச்சேன், இன்றைக்கி 3,000 ஒன்றும் இல்லை, ஏதோ ஆர்டர் எடுத்தேன் 3,000 சம்பாதிச்சேன், 3,000 சம்பாரிச்சேன், மார்க் தட்டிக்குவாங்க. 3,000 சம்பாரிச்சேன், இன்றைக்கி 3,000 வந்துருச்சு, என்ன பாட்டி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாளைக்கு அதை கணக்கு போட்டுருவாங்க. நாளைக்கு அதை வாங்கலாம், இது வாங்கலாம். ஒரு நாளைக்கு 3,000 30 நாளைக்கு 90,000 ஆகுது, வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு எல்லாம் கணக்கு போட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருப்போம். ஆக்சுவலாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்டைரக்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது பேட் ப்ராஃபிட். இது 3,000 வந்துச்சு இல்லைங்களா, இது பேட் ப்ராஃபிட். நீங்கள் டார்கெட் போட்ட இடத்துக்குன்னா முன்னாடி எந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அது பேட் ப்ராஃபிட். ஏன்னா நீங்கள் சுய நினைவோடு எடுத்துகிட்டு போகலாத, மார்க்கெட் உங்களை பயமுறுத்தி எடுத்துகிட்டு போக சொல்லுது, அல்லது நீங்களாக விரும்பி டக்குன்னு வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து எமோஷ்னலால் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க, அது வந்து பேட் ப்ராஃபிட். ஏன் சார் பேட் ப்ராஃபிட்? அது நாங்கள் எடுத்துகிட்டு போனால் வீட்டு செலவுக்காக இல்லையா, ஏதோ வந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போனால் அது ஏன் பேட் ப்ராஃபிட்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்களா, 5,000 ஸ்டாப் லாஸ். இந்த 5,000 நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த 5,000 மைனஸில் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். 5,000 ப்ளஸ் ப்ரோக்கரேஜ்
அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் மைனஸில் இருக்கும். நீங்கள் மறுநாள் ட்ரேட் எடுக்கலோ அடுத்த நாள் ட்ரேட் 3000 ப்ராஃபிட்டில் காமிச்சிச்சு, நான் போதும் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த 3000 மைனஸ் ப்ரோக்கரேஜ் சேர்த்துனா 2500 கிட்டக்கிட்ட உங்களுக்கு வரும். இந்த 2500 இந்த 5000 லெஸ் பண்ணால் ஓவரால் நீங்கள் வந்து மைனஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் மைனஸ் ப்ரோக்கரேஜ் சேர்த்துக்குங்க. ஓகே, அப்போது குட் ப்ராஃபிட்னா என்ன? நீங்கள் 7000 போட்டிங்க இல்லைங்களா, இந்த 7000 முழு ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா, இது வந்து குட் ப்ராஃபிட். ஏன்னா உங்களுடைய லாப நஷ்டத்தை வந்து மாத கடைசியில் வந்து கால்குலேஷன் பண்ணி ஒட்டு மொத்தமாக நீங்கள் மாத கடைசியில் ப்ளஸில் வரத்துக்கான ஒரு வழிமுறையை வகுக்கும். இதுதான் நம்ம குட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்கலாம், சார் இப்போது கிட்ட போய்ட்டு கீழே வந்துடுது சார் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அப்படி ரொம்பவும் பயமாக இருந்தது, கிட்ட போய்ட்டு பயமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 5000 போட்டிருக்கீங்களா, இந்த 5000 ஸ்டாப் லாஸை 0 to காஸ்ட் கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது சப்போஸ் கீழே வந்தால் கூட உங்களுக்கு அன்றைக்கி நஷ்டம் இல்லை, உங்களுக்கு 0, எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்படியே ரொம்பவும் இன்னும் அந்த அந்த ப்ராஃபிட் விட மனசு வரலையா உங்களுக்கு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் டச் பண்ணுற கிட்ட ஜோனில் வேணுமா இருந்தால் ஒரு 5% எக்ஸ்கியூஸ் 6800 6700 அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். உங்களால் முடியல, ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா அந்த 90% மேலே ப்ராஃபிட்கான ஏரியாவில் ப்ரைஸ் மூவ் ஆன உடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது அந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அறிகுறி. நீங்கள் இதை வந்து ஒரே நாளில் உங்களால் முடியாது. இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் உங்களால் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் யாரும் வந்து கால்குலேஷன் பண்ணுறதே கிடையாது. அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்த்து புக் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தவங்க அடுத்த நடவடிக்கை கிடைக்கிற லாபம் போதும், அந்த மாதிரி மைண்ட் செட் வேணாம். அப்படி உங்களுக்கு 3000 ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தோணுச்சிங்களா, அப்போது நீங்கள் பிளான் பண்ண சொல்ல என்னென்னா 2000 ஸ்டாப் லாஸ் வந்து முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. நான் என்ட்ரி எடுக்கிறேன்ல, எனக்கு ஸ்டாப் லாஸ் 5000 வேண்டானுங்க, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் போதும் அப்படின்னா பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் சின்னதாக பண்ணுங்கள். நீங்கள் டார்கெட் இந்த அளவுக்கு என்னால் புக் பண்ண முடியல, பெரிய டார்கெட் என்னால் முடியல, என்னால் பயமாக இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸும் சின்னது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி மேற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்கில் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். 45 days கிளாஸ் போகும். ஃபீஸ் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.